கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and with the presence of the Holy Spirit, உங்களோடு எப்போதும் இருக்கிறது it is always with you. என்று சொன்னால், When we say that, நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we meditated on yesterday, விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று பார்த்தோம். faith comes by hearing. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனுடைய வசனங்களை கேட்கிறோமோ, How much time we are spending to hear the word of God, எவ்வளவுக்கு எவ்வளவாக நாம் தேவனை தேடுகிறோமோ, how much time we are spending to seek God's presence, அவருக்காக நாட்களை கொடுக்கிறோமோ, how much days time and we are spending to seek God, அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, how much preference, importance we are giving to God. அதன் மூலமாக Through that, தேவனை அறிந்து கொள்ள முடியும். we can able to know God. அந்த அனுபவம், That experience, நம் வாழ்க்கைக்கு மிக அவசியமா இருக்கிறது. it is very important in our life. அந்த அனுபவத்தில் போவோம். When we walk in that experience, கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன? what is a Christian life? அது மத ரீதியான ஒரு காரியம் அல்ல. It is not a religious based one. அனுபவங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அழைப்பா இருக்கிறது. A Christian life is based on an experience. இன்றைக்கு மத ரீதியாக தான் பலர் தேடுகிறார்கள். Today many are seeking like a religion. வேதம் அப்படியாக விளக்கவில்லை. But Bible never explained in that manner. அவரோடு கூட இணைந்து வாழவே, We should get united with Christ. அவரோடு புரிந்து வாழவே, We should understand God's word. அவரை தெரிந்து வாழவே We should know God. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். That is the reason he called us. பவுலும் அதை தான் சொல்கிறார். Paul is also saying in many places, நான் விசுவாசித்திருக்கிறவர் the one I believed, இன்னார் என்று நான் அறிவேன். I know who he is. அறிவிக்கட்டாத அன்பை விளங்கிக் கொண்டேன். He understand the depth of his love. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல. And he said, I have been crucified with Christ, I am no more. இவையெல்லாம் பவுலின் அனுபவங்கள். These are the experience of Paul. பவுலின் அனுபவம் மாத்திரமல்ல, Not only Paul's experience, நம்முடைய அனுபவங்களும் அதுவாக இருக்க வேண்டும். it should be our experience also. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக In this time also, let's meditate on God's word. ரோமருக்கு எழுதிய நிருபம் Romans 9:33 chapter 9 verse 33. இடதுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது என்று எழுதியிருக்கிறதே. As it is written, behold, I lay in Zion a stumbling stone and a rock of offense, and whosoever believeth on him shall not be ashamed. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் Whosoever, வெட்கப்படுவது என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. and it is said, it is written, and whosoever believeth on him shall not be ashamed. எழுதியிருக்கிறபடி நடந்ததாக சொல்லப்படுகிறது. And it is said, as it is written, it has been. இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக In the life of Israel people, தேவனை குறித்து இடறல் இருந்தது. they have been stumbling with God many times. அவர்கள் தேவனை குறித்ததான காரியத்திலே அவர்கள் தவறுதலுக்கான கண்மலையாக இருந்தார். And it has been clearly said, and he has been a rock of offense for the people of Israel. காரணம், அவர்கள் இயேசுவை ஒரு தச்சனுடைய மகனாகவே எண்ணினார்கள். Reason, they seen or identified Jesus as only the potter's son. மரியாளின் மகனாக எண்ணினார்கள். They treated him as the son of Mary. ஒரு சராசரி மனிதனைப் போல எண்ணினார்கள். They looked him like a normal people. இதனால் அவர்களுடைய பார்வையிலே அவர் இடதலுக்கான கல்லாக மாறினார். By this reason, he has become a stumbling stone and a rock of offense for the people of Israel. ஆனால் நமக்குள்ளாக, But for us, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாளோ whoever believeth, அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. and it is said, it is written, whoever believeth on him shall not be ashamed. என்று சொன்னால் அதில் 24 சொல்லப்படுகிறது. Reason, when you go to the verse 24, it says, அவர் யூதரில் மாத்திரமல்ல புறஜாதியிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. even he us whom he hath called not of the Jews also, but also the Gentiles. அவர்களுக்கு இடரலாய் இயேசு இருந்தார். For them he is a stumbling stone. அவர்களுக்கு தவறுதலான கண்மலையாக இயேசு இருந்தார். He is a rock of offense for the people of Israel. நமக்கோ விசுவாசித்தோம், But we believed on him. அவரே மெய்யான ஒளி என்று விசுவாசித்தோம். We believed him, he is our true light. அவரே வழி என்று விசுவாசித்தோம். And we believed him, he is our way. அவரே சத்தியமும்
ஜீவன் என்று விசுவாசித்தோம். and we believed he is the truth and he is the life. We believed, அவர் வழியாக தான் பரலோகம் போவோம் என்று விசுவாசித்திருக்கிறோம். and we are believing through him only we can go to heaven. அதனால் நாம் So us, வெட்கப்பட்டு போவதில்லை என்று we will never be put to ashame. எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. As it is written, it has been. நாம் வெட்கப்பட மாட்டோம். We will never be put to shame. இயேசு என்று சொன்னால் When you say Jesus, அவர் உயிருள்ளவர் என்று எப்போதும் விசுவாசிப்போம். believe he always liveth forever. அவர் இன்றைக்கும் உயிராக Today also is living. நமக்குள் அசைவாடுகிறான்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. Today he is with us, inside of us we are believing. வெட்கப்படுவது போல சோதனை வந்தாலும் கூட Even though we face a problem like ashame, நாம் வெட்கப்பட மாட்டோம். we will never be put to shame. வெட்கப்படுவது போல பிரச்சனை வந்தாலும் கூட When we face a problem like நாம் ashame, வெட்கப்பட்டு போக மாட்டோம். we will never be put to shame. இஸ்ரவேல் மக்களுக்கு For the people of இயேசு Israel, கிறிஸ்து இடரலாய் காணப்பட்டார். Jesus looked as a stumbling stone for them. இஸ்ரவேல் மக்களுக்கு For the people of Israel, அவர் தவறுகளுக்கான கண்மலையை காணப்பட்டார். he is an rock of offense. He has been. அவர்கள் தேவனை தேடி வராதபடிக்கு தடையாக அவருடைய மனம் இருந்தது. Their hearts were against following Jesus. ஆனால் நம்முடைய மனமோ But our heart are, நாளுக்கு நாள் புதிதாகிக் கொண்டே இருக்கிறது. in our day-to-day life, it is getting renewed. இயேசுவை நாளுக்கு நாள் உணர முடிகிறது. We are experiencing Jesus in our இயேசுவை நாளுக்கு நாள் நமக்குள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. We can able to understand Jesus in a நான் day-to-day life. மதத்தின் மூலமாய் பார்க்க மாட்டேன். I'm looking not like a religious ஒரு குறிப்பிட்ட நாட்களின் மூலமாய் பார்க்க மாட்டேன். I'm not looking like a particular days. நான் என்னுடைய வாழ்விலே அவருக்காக நான் தியாகம் செய்ய வேண்டிய யோசிக்க வேண்டிய அவசியம் அல்ல. I should not be one of sacrificing for him. அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். He sacrificed everything for me. இயேசு சிலுவையிலே மரிக்கின்ற போது When he died on the cross, அதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை he said a word. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். He said it is complete. இனி நாம் செய்ய வேண்டிய ஒன்றும் பெரிதல்ல. After that, the work we do is எல்லா nothing. பெரிய காரியத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார். All the great things which have been completed. நாம் ஒன்றே ஒன்று One thing விசுவாசிப்போம். we should believe. அவர் இருக்கிறார். He is there. இன்றைக்கும் இருக்கிறார். Today also is there. எனக்குள் இருக்கிறார். Today is within என்னை us. காண்கிறார். He is looking at என்னை me. பாதுகாக்கிறார் என்று He is protecting விசுவாசிப்போம். me. வெட்கப்படவே He மாட்டோம். will never be put to shame. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இஸ்ரவேல் மக்களுக்கு as the people of Israel, இதுவரைக்கும் நீ இடரலாய் இருக்கிறீர் ஐயா. till now you have been a stumbling stone. இதுவரைக்கும் உலக ரட்சகராய் உம்மை அறியாதபடி இருக்கின்ற போது They are not recognizing you as a savior of the world. புறஜாதிகளில் நாங்கள் As the Gentile people, we are. பாளையத்துக்கு புறம்பாயிருந்த நாங்கள், We have been against God. பூமியின் கடையாந்தில் எங்கோ இருக்கிற நாங்கள் We have been at the end of the உம்மை world. அறிய வைத்தீரே, It help us to show. அந்த அறிவை கொடுத்தீரே. You have given us this உமக்கு knowledge. நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you and praise நாங்கள் you. பாக்கியமான மக்கள் We are a அப்பா. blessed people. ரீபாலதுருபியாதியா. Oh, we thank you. அழைத்த தேவனே, The one who உமக்கு called நன்றி us. செலுத்துகிறோம். We thank you. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.